எல்லாருக்கும் வணக்கம். இந்த மான் கராத்தேனா என்னன்னு எனக்கு புரியல. முதல்ல மான் கராத்தேனா என்னவாக இருக்கும்? ஒருவேளை மான்னா பொண்ணுங்க போடுற கராத்தையோ, இல்லை ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுக்காக பசங்க போடுற சண்டை தான் மான் கராத்தே அப்படின்னு பல வாரம் என்னடா இதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் முருகதாஸ்கிட்ட கேட்டேன், மான் கராத்தேனா என்ன அப்படின்னு. மான் கராத்தேனா சண்டைன்னு வரும்போது மான் மாதிரி துள்ளி எஸ்கேப் ஆகிடுறது தான் மான் கராத்தே. பயங்கர சிரிப்பு வந்துருச்சு. அவ்வளோ ஒரு அட்ராக்டிவான ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க இந்த படத்துக்கு. நான் இங்கே இந்த விழாவுக்கு வந்தது அனிருத்துடைய ரசிகனாக வந்திருக்கேன். ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே அவருடைய எல்லா படத்தினுடைய பாடல்களையும் கேட்டுட்ருக்கேன். 3 பாட்டு எல்லாம் கேட்டிருப்பீங்க. எல்லோரும் கொலை வெறி பிடிச்சி அலைஞ்சோம், எல்லாருக்கும் தெரியாது. எல்லா பாட்டும் நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்து எதிர்நீச்சல், அந்த எதிர்நீச்சல் அடி பாட்டு என்னுடைய ஃபேவரட் சாங்கு. அதுக்கப்புறம் வணக்கம் சென்னை வந்தது. அதுதான் என்னுடைய ஃபேவரட் ஆல்பம், பெஸ்ட்டு சாங்ஸ் அவர் போட்டதுலேயே. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒசக்கன்னு ஒரு பாட்டு, அது என்னுடைய ஃபேவரட் சாங்கு. அப்புறம் அது ஃபோக்கில் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருப்பார். அப்புறம் பெண்ணே பெண்ணேன்னு ஒரு பாட்டு வெஸ்டர்னில் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். அப்புறம் அந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ்னு ஒரு சாங், எல்லாம் என்னுடைய ஃபேவரட் சாங். நான் மட்டும் இல்லை, என் வீட்டில் எல்லாம் என்னோடய ஒய்ஃபு பசங்க எல்லாம் அந்த பாட்டை திருப்பி திருப்பி கேட்டுட்ருப்பாங்க. டெய்லி காரில் ஏறினா வேறு எந்த பாட்டையும் போட விட மாட்டாங்க, வணக்கம் சென்னை தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நான் அவருடைய ஆல்பம்லாம் எதிர்பார்க்க ஆரம்பித்தேன், நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது, எப்படி இருக்க போகுதுன்ட்டு. வேலையில்லா பட்டதாரி பேப்பரில் போட்டிருந்தாங்க இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ்ன்னுட்டு. நான் அந்த சிடிக்காக என் ஆஃபீஸ் பாயை கடைக்கு அனுப்பிச்சேன், கிடைக்கல. 2ஆவது நாள் கேட்டேன் வந்துடுச்சான்னு கேட்டேன், கிடைக்கல. 3ஆவது நாள் கேட்டேன் வந்துடுச்சா, கிடைக்கல. ஏன்னா அந்த ஆல்பம் நம்ம தேடுறோம் அப்படின்னும் போது அவருடைய மியூசிக் என்ன ஈர்த்திருக்குன்னு எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் அவருடைய மேனேஜர் தங்கதுரை எனக்கு ஒரு சிடிலாம் அனுப்பிச்சாங்க. ரொம்ப அருமையான பாட்டு, வேலையில்லா பட்டதாரியெல்லாம் வெரி நைஸ் சாங்ஸ். அந்த வாட்டக்கருவாடுன்னு ஒரு சாங் இருக்குது. அப்புறம் ஊதுங்கடா சங்குன்னு ஒரு சாங் இருக்குது. எல்லாம் எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வரல அது என்னென்ன சாங்ஸுடைய, ஐ மீன் இந்த ஃபஸ்ட் லைன். அதுக்கப்புறம் இப்போது இந்த மான் கராத்தே சாங்ஸ் கேட்டேன், எல்லாமே மாஸ் சாங்ஸ். ஏன்னா எல்லாம் ஒரு யூத்தினுடைய ட்ரிப்பில் இருக்குது. யங்ஸ்டர்ஸ்லாம் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுன்னா போட்டு நல்லா ஆடுற மாதிரியான ஒரு சாங்ஸாக இருக்குது. நல்ல ஸ்ட்ராங் ரிதம், லைக் கேட்சி க்ரூஸ், ஹூக் இதெல்லாம் வச்சு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த டார்லிங் டம்பக்கு சாங் பெரிய ஹிட்டாகவும் நான் நம்புகிறேன். தேவா சார் அருமையாக ஒரு கானா சாங் பாடியிருக்காரு. அது மாதிரி இன்னொரு படத்தில் அது வா வா வெளிச்சப்பூவே வான்னு ஒரு நல்ல மெலடி சாங் போட்டிருக்காரு. இப்படி அனிருத்துடைய எல்லா சாங்ஸும் நான் விரும்பி கேட்டுட்ருக்கேன். அவருடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக பார்த்துட்ருக்கேன். அப்புறம் முருகதாஸ் அவர் அவர் பாராட்ட இந்த மேடையும் கிடைக்கல. துப்பாக்கி படம் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். ரொம்ப அதாவது இப்போ நாங்களாம் லேஸில் திருப்தி ஆக மாட்டோம். லைக்கு ஸோ நமக்கெல்லாம் ஒரு படம் திருப்தி தரணும்னா இல்லை, அந்த மாதிரி எனக்கு திருப்தி தர படங்களில் முருகதாஸுடைய படங்கள்லாம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படம் துப்பாக்கி. அதே மாதிரி அவர் படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல நல்ல படங்களாக ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இப்போ ராஜாராணிக்கு அப்புறம் இந்த மான் கராத்தே கண்டிப்பாக பெரிய ஹிட்டாகும். ஏன்னா அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு, ரசனையோடு செலக்ட் பண்ணியிருப்பார். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த மேடையில் தெரிவிச்சுக்கிறேன். சூரி அவரையும் எனக்கு பாராட்டுறதுக்கு மேடை கிடைக்கல. ரொம்ப அருமையான காமெடியன், நான் ரொம்ப ரசித்து பார்க்குறேன். என்னென்னா ஒரு யூனிக்காக இருக்குது, ரொம்ப பிடிக்குது அவருடைய காமெடியெல்லாம் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் நான் அவர் கூட ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அவர் வீட்டில் எதுவும் நாய்க்கு நம்ம மேலே பாயாமல் இருந்தால் சரி. அப்புறம் சிவகார்த்திகேயன், அவர் ஃபுல் ஃபார்மில் இருக்கார். அவர் நல்லா இதே மாதிரி அடித்து நவுத்திட்டு போங்க. கூடிய சீக்கிரம் முதல் வரிசையில் இருக்கிற நடிகர்கள் லிஸ்ட்டில் நீங்களும் வந்துடுவீங்க. மாதிரி பாட்டெலாம் ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப ரிச்சாக இருந்தது.
அது ஒளிப்பதிவாளர் சுகுமாருக்கு என்னுடைய பாராட்டுகள். அவர் என்னுடைய படங்களும் முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் இப்போ இவ்வளோ பெரிய கேமராமேனாக இருக்கிறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். அதேமாதிரி லிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மதன் கார்கி வந்து இந்த மாஞ்சா கண்ணில் மாதிரி, அப்புறம் மாங்காய் மண்டையில் பூங்கா நட்டு போன மாதிரி சுவாரஸ்யமான இல்லை, லைக் அந்த ரைம் இருந்தால் கூட இல்லை, ரொம்ப புதுசாகவும். ஏன்னா என் படம் ஒர்க் பண்ணும்போது தெரியும், ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது பண்ணணும், கான்செப்ட்ஸ் பிடிச்சி பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக பண்ணுறாரு. ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு. மற்றவங்க யுகபாரதி மற்றவங்களும் ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் டைரக்டர் திருக்குமரனுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுமாரி அனிருத் வந்திருந்தார் மீட் பண்ணுறதுக்கு. அப்போது என்ன பண்ணுறீங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க? பியானோ கற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு. அப்படின்போது இப்போ அவர் வந்து கர்நாடிக் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இதே மாதிரி ரஹ்மான் வந்து ரோஜா படம் அதெல்லாம் முடிச்சுட்டு என்னுடைய படங்கள்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒர்க் போயிட்டுருக்கோம். ஒரு 1 ஹவரில் வந்துடுறேன் அப்படின்ட்டு எங்கேயோ போவார். எங்கேன்னு கேட்டால் இல்லை, பாட்டு வாத்தியார் வந்திருக்காரு, போகிறேன் அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துட்டு என்ன எப்படி போகிறாருன்னு பார்த்தா ஹிந்துஸ்தானி கற்றுக்கிட்டு இருந்தார். தனக்கு தெரியாத விஷயங்கள், அது வேறு என்னென்ன இசை இருக்கோ ஏதோ ஒரு கிளாஸ் டெய்லி ஈவினிங் 1 ஹவர் போயிட்டு வருவார். அதே மாதிரியான ஆர்வம் அனிருத்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து என்ன கர்நாடிக்கும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிறாரு. மிகப்பெரிய இடத்துக்கு வரக்கூடிய எல்லா அறிகுறிகளும் அவருக்கு தெரியுது. இன்னும் பெரிய அளவில் வரணுன்ட்டு அவரை நான் வாழ்த்தி பாராட்டி இந்த படத்துக்காக உழைச்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். Cine Ulagam, Anytime Cinema, www.cineulagam.com